இப்போ ஒரு கப்புள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஐவிஎஃப் சென்டருக்கு வராங்கன்னா அதில் வந்து எடுத்த உடனே எக்ஸாம் பண்ணும்போதோ இல்லை ஸ்கேன் பண்ணும்போதோ வேரிகோசில் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, விந்தணுக்கள் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாவே மூட் அவுட் ஆயிடுறாங்க. இந்த வேரிகோசில் இருந்துன்னா நீங்க வந்து நினைக்கிற அளவுக்கு பயமோ இல்லை பதட்டமோ அடைய வேண்டாம். ஃபர்ஸ்ட் வேரிகோசில்னா என்னன்னா, நம்ம கிராமத்துல வந்து கண்டக்காலில் வந்து நரம்பு சுருள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பேரு வேரிகோஸ் வெயின். அதே வேரிகோஸ் வெயினுடைய அமைப்பு இங்க டெஸ்டிகுலர் வெயின்ல வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் வேரிகோசில். இப்போ விதைப்பை வந்து நார்மலா கீழே இருக்குது, அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தான் கடவுள் எப்படி படைச்சிருக்காங்கன்னா, விதைப்பையை வந்து நம்மளுடைய பாடியில இருந்து அவே ஃப்ரம் த பாடி, அதாவது கீழே வந்து ஹேங்கிங் டவுன் தொங்குறது மாதிரி படைச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த விதைப்பை ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து இப்ப நார்மலா வந்து 37 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், இது வந்து நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர். இதுல இருந்து அந்த விதைப்பை வந்து குறைந்தபட்சம் 2ல இருந்து 3 டிகிரி கம்மியா இருக்கணும். அப்பதான் வந்து விந்து உற்பத்தி திறன் வந்து நல்லா இருக்கும். இந்த வேரிகோசில்ல என்ன நடக்குது அப்படின்னாக்க, இந்த வெயின் வருது இல்ல, ரத்தம் உள்ளார வந்து வெளியில போறது இருக்குல்ல வெயின், அது வந்து விரிவடைஞ்சு டைலட்டேஷன் ஆகி அங்கேயே ரத்தம் தங்கி இருக்கிறதுனால அங்க வந்து டெம்பரேச்சரை, அந்த கூலிங் சிஸ்டத்தை இது பாதிக்குது. இதனால ஏற்படுற பிரச்சனையினால தான் உங்களுக்கு வேரிகோசில் வந்து வருது.